டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்திலே பல்வேறு படிநிலைகளிலே பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். நிறுவன தலைவர் அதன் பின்னர் அடுத்த கட்டமாக நிறுவனத்தின் பணிகளை கவனித்துக் கொள்வதற்காக முகாமையாளர்கள், அதற்கு அடுத்த கட்டமாக அந்த முகாமையாளர்களுக்கு உதவுவதற்காக இணைப்பாளர்கள், அதற்கு அடுத்த கட்டமாக அவர்களுக்கு கீழே பணியாற்றும் பணியாளர்கள், இவ்வாறாக கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் வரை, காவலாளிகள் வரை பணியாற்றுகின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் ஒன்றிலே இப்பொழுது இந்த முகாமையாளர்களுக்கு அடுத்த கட்டத்திலே உள்ள இணைப்பாளர்களை இணைப்பதற்கான தேவை ஏற்படுகின்றது. நிறுவனத்தின் தலைவர் ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு கீழே முகாமையாளர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த முகாமையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவுவதற்காக இணைப்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இந்த இணைப்பாளர்களாக நியமிப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே இணைப்பாளர்களாக நியமிப்பதற்கு ஓரிருவரின் பெயர் பலராலும் சிபாரிசு செய்யப்படுகிறது. நிறுவன தலைவருக்கும் அந்த சிபாரிசு செய்யப்பட்ட பெயர்கள் மிகச் சரியானவையாகவே படுகின்றன. அந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கு பெற்றியவர்களும் அவர்கள் அந்த பதவிக்கு மிக பொருத்தமானவர்கள், அவர்களை நியமிக்கலாம் என்று சொல்லி தெரிவிக்கிறார்கள். இந்த கூட்டம் நிறைவடைந்ததும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த பலர் அங்கே பணியாற்றுகின்ற ஒருவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். அவருக்கு அந்த வாழ்த்துக்களுக்கான அர்த்தம் புரியவில்லை, என்ன என்று கேட்கின்றார். அடுத்ததாக இந்த முகாமையாளர்களுக்கு உதவுகின்ற பணியிலே நியமிக்கப்பட இருக்கின்றவர்களில் நீங்களும் ஒருவராக இந்த குழுவினரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், அந்த பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களால் மிக சிறப்பாக செயலாற்ற முடியும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்துகிறார்கள். இவ்வாறாக இந்த நியமனங்கள் இப்பொழுது இறுதி வடிவம் பெறுவதற்காக இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு பணியாற்றுகின்ற முகாமையாளர்கள் ஒருவர் நிறுவன தலைவரை சந்திக்கின்றார். நிறுவன தலைவரை சந்தித்து அங்கே அடுத்ததாக முகாமையாளருக்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட போகின்ற ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு இவரை இந்த பதவிக்கு நியமிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொள்கின்றார். நிறுவன தலைவரும் ஏதோ ஒரு காரணத்தினால் இவரது சொல்லை கேட்டு அந்த குறிப்பிட்ட அந்த பணியாளரை அந்த பதவிக்கு நியமிக்காமல் ஏற்கனவே இந்த முகாமையாளர் சிபாரிசு செய்த இன்னும் ஒருவரை, இந்த முகாமையாளர் அந்த இவரை நியமிக்க வேண்டாம் என்று சொல்லிய போது இன்னொருவரை சிபாரிசு செய்கின்றார். அந்த நபரை நிறுவன தலைவர் அந்த முகாமையாளருக்கு உதவுவதற்காக அந்த பணியிலே அமர்த்துகின்றார். இது இவ்வாறு இருக்க ஒரு சில நாட்கள் செல்லுகின்றன. ஒரு சில நாட்கள் சென்றதும் இந்த முகாமையாளருக்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட அந்த மனிதன், அந்த பணியாளர் நிறுவன தலைவரை அடிக்கடி சந்தித்து தான் அந்த முகாமையாளர் பதவிக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்குகின்றார். இந்த தனக்கு மேலே பணியாற்றுகின்ற அந்த முகாமையாளர் ஆற்றல் இல்லாதவர், அவருக்கு வேலை செய்ய தெரியாது, அவர் பல வேலைகளை வேறு நபர்களின் உதவியுடன் தான் செய்விக்கின்றார், நான் தான் அவரது வேலைகளில் பெரும்பாலான வேலைகளை செய்கின்றேன் என்று சொல்லி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவன தலைவரின் மனதிலே இடம் பிடித்து அந்த பதவியை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றார். இந்த நேரத்தில் இந்த கதை, இந்த விடயம் அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற எல்லோருக்கும் தெரிய வருகின்றது. அந்த முகாமையாளருக்கு உதவுவதற்கு அல்லது சப்போர்ட் பண்ணுவதற்கு எந்த ஒரு பணியாளரும் முன்வரவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த முகாமையாளர் தான் இந்த அவருக்கு கீழே பணியாற்றுகின்ற நபரை சிபாரிசு செய்து கொண்டு வந்தவர். இப்பொழுது அந்த பணியாளரினால் இவரது முகாமையாளர் பதவிக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது. ஆனால் எந்த ஒரு நபரும் அந்த முகாமையாளருக்கு உதவி செய்வதற்கோ அல்லது சப்போர்ட் செய்வதற்கோ முன்வரவில்லை. நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். சில வேளைகளிலே நாங்கள் இன்னொருவரை பழி வாங்குவதாக நினைத்து அல்லது அவரை பாதிப்படைய செய்ய வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை செய்கின்றோம். ஆனால் பின்னாளிலே நாங்கள் செய்த அந்த காரியமே எங்களுக்கு ஆபத்தாக அமைந்து விடுவதும் உண்டு. அவ்வாறாக நாங்கள் நடக்கக்கூடாது என்கின்ற விடயத்தையே இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.